ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கிங் பேனுக்கு நம்ம எப்படி லைனர் செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் ஷீட் எடுத்து நம்ம பேனை அது மேலே வைங்க. வச்சுட்டு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் ஓகேங்க. இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக்கிங் பேனை திருப்பி போட்டு எக்ஸாக்ட்லி சென்டரில் வச்சு கார்னர்ஸை மெஷர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் பேனை திருப்பி வச்சு எக்ஸாக்ட்லி இதுவும் ஒரு அப்ராக்சிமேட்டாக சென்டர் பாயிண்ட் எதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட இம்ப்ரெஷன் அந்த பேப்பரில் இருக்கும். ஸோ அந்த இம்ப்ரெஷனை ஃபாலோ பண்ணி சிசர் வச்சு அழகாக நீங்கள் கட் பண்ணிடலாங்க. இது பர்ஃபெக்டாக வரலனாலும் கண்டிப்பாக அந்த பேஸை இந்த மாதிரி ஃபிட் ஆகும். இதே மாதிரி 2 பேனுக்கும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி எல்லா சைஸ் ரவுண்ட் பேனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஸ்கொயர் பேனுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா செட் ஆகாது. இப்போ பேன் ஃபுல்லாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேக்கிங் பேப்பரை எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது தாங்க. இதை பர்ஃபெக்டாக நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. மைதா 1 கப்பு ப்ளஸ் 1/4 கப்பை ஆட் பண்ணிக்கணும். கூடவே கொக்கோ பவுட்ரு 3/4 கப்பை ஆட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா இது ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க மாவை. இது ஜலிச்சதுக்கப்புறம் அதில் சுகர் ஆட் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி அதில் ஜலிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஃபைனாக இருக்கிற பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது செகண்ட் ஸ்டெப்புங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கிங் பேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து இந்த மிக்சரை ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஜலிச்சதுக்கப்புறமா சுகர் 1 கப் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை ஒரு சைடில் வச்சுருங்க. இதுக்கு நடுவில் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அவனை ப்ரீஹீட் பண்ணணும். அவன் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணால் போதும். வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு பெருசாக பிளெண்டர்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஹேண்ட் மிக்சர் இருந்தாலே போதுங்க. இந்த பீட்டர் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோம் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன இது கூட ஆட் பண்ணணும்னா மில்க்குங்க. மில்க் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணி அகெயின் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸை விட ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிங்கன்னா கேக்கோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் ஆயில் இருந்தால் சரி, இல்லை எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். லைக் பேட்சஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லம்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகாது. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும் போது நல்லா சைட்லெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாது. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நான் 2 பேட்சஸாக ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுவே போதுமானது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 பேட்சஸாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். லம்ஸும் எதுவும் இருக்காது. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. லம்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போது ஹாட் வாட்டர் 1/2 கப் ஆட் பண்ணுங்கள். இப்போது நல்லா திரும்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இது மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. இப்போ நம்ம கேக் பேனில் பேட்டரை போர் பண்ணிடலாம். இங்கே நான் 2 பேன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஒரே பேனில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பேனில் யூஸ் பண்ணும் போது பேக்கிங் டைம் 35 to 40 மினிட்ஸ் வைக்கணும். நான் 2 பேனில் ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்துருக்கறனால நான் 25 மினிட்ஸ் தான் பேக்கிங் டைம் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து ஈக்குவலாக பேட்டரை டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அந்த பேனை 2 முறை இல்லாட்டி 3 முறை இப்படி டேப் பண்ணுங்கள். அப்போ உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் நமக்கு மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அவனும் ப்ரீஹீட் ஆகிருக்கோங்க. ஸோ இப்போ 2 பேனையும் உள்ளே வச்சுட்டு நம்ம பேக் பண்ணிடலாம்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் ஆச்சுங்க பேக்கிங் டைம். ஸோ 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எல்லா பேட்டரியும் ஒரே பேனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 35 to 40 மினிட்ஸ் பேக்கிங் டைம் வைங்க. டூத் பிக் வச்சு செக் பண்ணிவிட்டு இப்படி க்ளீனாக வந்த அப்புறம் பேக்கிங் பேனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ கேக் ரெண்டும் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. எப்பயுமே கேக் பண்ணதுக்கப்புறம் அதோட ரெஸ்டிங் டைம் வந்து ரொம்ப முக்கியங்க. அதுதான் வந்து கேக்கோட டெக்ஸ்சரே டிசைட் பண்ணும். இதை வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆகுது டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணுங்க. மினிமம் 3 to 4 ஹவர்ஸ் வைக்கணுங்க. பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பேக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஃப்ராஸ்டிங்கே பண்ணுவாங்க. இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீமுக்கு போகலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 400 ml க்ரீம் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு க்ரீமை வந்து ஒரு மில்க் பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ண போகிறோம். இது வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க சூடு பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேனை வந்து ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா தாங்க சூப்பராக இருக்கும். ஸோ டார்க் சாக்லேட் எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரவுண்ட் 500 grams ஆஃப் சாக்லேட் நான் இப்போ எடுத்திருக்கேன். நான் வந்து சாக்லேட்டை ரூம் டெம்பரேச்சரில் தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த க்ரீம் வந்து லைட்டாக வார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேமை கண்டிப்பாக மறக்காமல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி சாக்லேட் வந்து பர்ன் ஆகிடும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 500 grams சாக்லேட் எல்லாத்தையும் பொறுமையாக ஆட் பண்ணி இப்படி இம்மர்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சால்டட் பட்டர் ஆட் பண்ணுங்கள். இன்கேஸ் அன்சால்டட் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்து கீழே வச்சுருங்க. இது எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அந்த ஹாட் க்ரீமில் இருக்கும் போது அதுவே சாக்லேட் ஃபுல்லாக டிசால்வ் ஆகி அழகாக மிக்ஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டும் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறப்போ எடுத்து அழகாக இன்னொரு கண்டெய்னரில் வந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் எந்த சாக்லேட்டும் கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகாக இன்னொரு கண்டெய்னரில் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த கண்டெய்னரில் நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா சாக்லேட்டும் ஈஸியாக மெல்ட் ஆகி இறங்கிடுங்க. ஸோ தட் சாக்லேட் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போது இதை கவர் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 6 to 8 ஹவர்ஸ் வைக்கணுங்க. இன் பிட்வீன் நம்ம கேக் ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு செட் ஆகிடுக்குங்க. இப்போ வந்து சைடில் எல்லாம் இந்த மாதிரி நைஃப் விட்டு கிளியர் பண்ணிவிட்டு எடுத்துருங்க கேக்கை. இப்போ நம்ம போட்டிருந்த பட்டர் பேப்பரும் அழகாக ரிமூவ் ஆகிடுங்க. இப்போ வந்து கேக் ரெண்டுத்தையும் மேலே இருக்கிற டூம் ஷேப்பில் இருக்கிறத கட் பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே அந்த கேக்கோட டெக்ஸ்சரும் அதோட ஸ்பான்ச்சியாக இருக்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாலே கேக் வந்து எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது, எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக தெரியும். இப்போ 2 கேக்கையுமே லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த க்ரீம் எடுத்து அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பிளெண்டர் வச்சு பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் க்ரீம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம லேட்டர் மெல்ட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக பிளெண்டர் தேவைங்க. ஹேண்ட் விஸ்கர் வச்சு பண்ண முடியாது. ஸோ ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக திக்கன் ஆகுங்க. ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பீக்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு ஸ்டேஜில் பீக்ஸ் வந்து நல்லா ஸ்டேபிளாக நிற்கும் போது ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
இதை வந்து பிளெண்டர் வச்சு நம்ம பீட் பண்ணும்போது மறக்காமல் ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் எல்லாம் எவ்ரி டைம் கிளியர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணணுங்க. ஏன்னா அடியில் சைட்லலாம் நம்ம சாக்லேட் வந்து பீட் பண்ணாமல் இருக்கிறது இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்ம கேக்குக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இந்த ஃப்ராஸ்டிங்கை தனியாக வச்சுட்டு கேக்கை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டோ இல்லை ஒரு பிளேட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு சாக்லேட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வைங்க. கண்டிப்பாக சுகர் சிரப் ஆட் பண்ணாதீங்க, அது வந்து கேக்கோட டெக்ஸ்சரையே மாற்றிடுங்க. ஸோ சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கனாஷ் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் மாதிரி ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ராஸ்டிங் எடுத்து லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஹைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக்கோட சைஸ் வந்து கிளியராக இருக்குங்க. இப்போது செகண்ட் லேயர் ஆஃப் கேக் எடுத்து மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து மேலே ஃபுல்லாக க்ரம் கோட் கொடுங்க. மேலே சைடில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து மேலே திருப்பியும் நம்ம திக் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு டிஷ்யூவோ வைப்ஸோ வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க. க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு ஃப்ராஸ்டிங்கும் முடிச்சிட்டேங்க. இப்போ திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே நல்லா ஒரு நைஃபோ ஸ்பேச்சுலாவோ வச்சு ஈவனாக க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த லிக்விட் கனாஷ் ஊற்றும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வச்சுருந்த க்ரீம் இருக்கும்ல, அதை வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் ஆகிடும். இப்போ அழகாக இதை வந்து மேலே ஊற்றிடுங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போது ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் பண்ண ஃப்ராஸ்டிங் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி மெதுவாக ஸ்பூனோ ஸ்பேச்சுலாவோ வச்சுட்டு நல்லா ஊற்றிட்டு சைடில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனாக. எப்பயுமே இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக், சாக்லேட் ஃபாஜ் கேக் எது பண்ணும் போதும் வந்து ஃப்ராஸ்டிங்க்கு வந்து அடிக்கடி இன்பிட்வீன் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதுதான் வந்து கேக்கை வந்து நல்லா செட் பண்ணும். ஏன்னா நம்ம மேலே இந்த மாதிரி கிளேஸ் கொடுக்கும் போது சம்டைம்ஸ் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ ஈவனாக இருக்காது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கேர்ஃபுல்லாக வந்து டிஷ்யூ வச்சு சைட்ஸில் இருக்கிற எல்லா க்ரீமும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் பார்க்கும் போது நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது தாங்க. அது வந்து உங்களோட விஷ் தான். நீங்கள் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது சாக்லேட் ஓவர்லோடட் கேக்காகவும் பண்ணலாம். மேலே நிறைய சாக்லேட்ஸ் கட் பண்ணி போட்டு. இன்றைக்கி நான் வந்து கோல்டு ஃபாயில், இந்த கோல்டு ஃபாயில் வந்து எடிபிள் கோல்டு ஃபாயிலுங்க. ஸோ இது மாதிரி இந்த டிசைனை தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணும் போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா கை வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சு நீங்கள் அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோல்டு ஃபாயில் சில்வராக இருந்தாலும் சரி இல்லை எனி ஃபாயிலுங்க யூஸ் பண்ணும் போது நிஜமாகவே இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்ங்க. பட் ஆனால் டோட்டலி வர்த் இட். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஸ்டவ்லேயுமே பண்ணலாங்க. நான் கூடிய சீக்கிரம் ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அழகாக சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி பேக்கிங் ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.